எல்லாருக்கும் வணக்கம். டைம் ஆகிட்டே இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஈவெண்ட் வச்சுருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. நினைக்கிறவங்கிறவங்க கீழே டிக்கெட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஏயோட இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, எப்படி ஒரு ஜாப் லாஸை மிட்டிகேட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை, உங்கள்கிட்ட பேச வேண்டிய டைமு. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்மளோட விஷ்ணு இருக்கார். விஷ்ணு கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல ஈரானில் என்னங்க சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இது இப்போ மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு, கோல்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. 100% இன்னும் ஏறும். ஈரானுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வும் கிடையாது. இவர் கிரவுண்டில் இறங்க மாட்டார். கிரவுண்டில் இறங்காமல் அந்த வார் முடியாது. ஈரானில் யார்கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஸ்ட்ரக்சரே தனித்தனியாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு சென்ட்ரல் கமாண்ட் இருக்கானே எனக்கு தெரியல. அண்டு அவங்க அப்பா ஃபியூனரல்லே அந்த பையன் வரல. வெளில வந்தால் பையனை போட்டுருவாங்கங்கிற பயம் இருக்குது. இன்னொன்று, இஸ்ரேல் பழைய ஈரானியன் அஹமதா நிஜாத ஒருத்தர் இருக்கார், வாயில் நுழையாத பேர். அது அவன் ஹார்ட்லைனராக இருந்தார். அவர் இஸ்ரேலோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெஜிம் சேஞ்சுக்கும் ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேலோட சேர்ந்துன்னு. ஸோ இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. அதனால் கச்சா எண்ணெய் எலிவேட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்போ கோல்டு ப்ரைஸ் விழுந்துகிட்டே தான் இருக்கும். கோல்டு ப்ரைஸ் அதனால் மட்டும் இதனால் விலைவாசி ஏறும். அதனால் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். ஆனால் தான் சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது இந்த 6 மாதத்துக்குள்ளே இது ஏதாவது ஒரு தீர்வு வரும். என்றைக்கு வரும்னு தெரியாது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு தீர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இன்னொன்று கெவின் வாஷ் சொல்லிட்டார், ஓகே நான் ட்ரம்ப்புக்கு எல்லாம் புரிய வச்சுட்டேன். நான் தனி, நீ தனி, இதுக்குள்ளே வராது அப்படிங்கிறத நான் ட்ரம்ப்கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வச்சுட்டேன். என்னோட கொஸ்டின் தான், அமெரிக்காவோட டாலரன்ஸ் ரேட் 2%. இன்ஃப்ளேஷன் 3.5% கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. இன்றைக்கி குறையும், நாளைக்கு குறையும்னு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியாது. ட்ரம்ப் கட் பண்ணணும் தானே. அதெல்லாம் கட் பண்ணுறதுங்கிறது ரூல்ட் அவுட்டு. இது இன்னும் ஏறிட்டுன்னு வைங்க, இன்னும் 2% ஏறும். அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சி பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா தான். அடுத்தது என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஏஐ பூமு வெடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி ரொட்டேஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியாக விழுந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக சிப் இண்டஸ்ட்ரி விழுந்துட்டுருக்கு. காஸ்பி படுத்த படுக்கையாக இருக்குது. அதனால் இந்த பூமும் இந்த ஹை 3.5 to 3.75ங்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹை. இந்த ரேட்டில் அவங்க தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சொல்லுங்கள் சார். ஸோ அதனால் இந்த பூமும் 2 இடத்துல இருக்குது. ஒரேடியாக கச்சா எண்ணெய் வேறுனா இன்ஃப்ளேஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் ஏற்றணும், பூம் முடிஞ்சிடும். ஆர் குறைக்க முடியாமையே அந்த வெயிட்லேயே பூம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஏஐயில் ரிட்டர்ன் வரலன்னா அதுவும் வெடிச்சிடும். ஏன்னா ஏஐயில் எல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் கூகுள். அப்புறம் கூகுள் பணமும் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் தப்பிச்சிடும், அமேசான் தப்பிச்சிடும். மெட்டாலேருந்து இப்போ மெட்டா என்ன சொல்கிறான், என்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கெப்பாசிட்டியை நான் வாடகை கூட போகிறேங்கிறான். ஸோ எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியல. தட் இஸ் ஸோ அதனால் அடுத்த 6-7 மாதம் இப்படி மேலேயும் கிழி போகும். அதனால தான் நம்ம அல்ட்ரா டிஃபென்சிவாக இருக்கும். ஓகே சார், எனக்கு இதில் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, 1930s இந்த பிளாக் ஃப்ரைடேன்னு ஒன்று வந்தது இல்லைங்க சார்? பஸ் அவ்வளோ தூரம் தான் வருமானு எனக்கு சந்தேகம். ஏன்னா இங்கிருந்து இன்னொரு 3 வருஷத்தில் நம்ம 2030க்கு வரோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இல்லை. வளர்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அன்றைக்கி சென்ட்ரல் பேங்க்கோட ரோல் என்ன, இன்றைக்கி சென்ட்ரல் பேங்க்கோட ரோல் என்ன? அன்றைக்கி சென்ட்ரல் பேங்க் வாஸ் டாலர் பேக்ட் அகேன்ஸ்ட் கோல்டு. இங்கே இட் இஸ் நாட் பேக்ட் அகேன்ஸ்ட் கோல்டு. ஸோ நான் அங்கே பேங்க் ஃபெயிலியர் ஆனும்போது அவங்களால நோட்டு கொடுத்து காப்பாற்ற முடியல. ஏன்னா நோட் அடிக்கிறதே ரெஸ்ட்ரிக்டடு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இஷ்டத்துக்கு நோட் அடித்து பேங்கை கொடுத்து பேங்கை காப்பாற்றிடுவாங்க. அமெரிக்காலையும் காப்பாற்றிருக்காங்க, இந்தியாவிலையும் காப்பாற்றிருக்காங்க. ஓகே, அதனால் 1930s இன்றைக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. 1971 வரைக்கும் டாலர் வாஸ் பெக் டு கோல்டு. நவ் டாலர் இஸ் நாட் பெக் டு கோல்டு. சார் நீங்கள் அப்படி கணக்கு சொன்னீங்கன்னா இந்த பிரெண்டன் வூட் அக்ரிமெண்ட்டு 1944 தானே சார் வந்தது? 1944 என்ன அக்ரிமெண்ட்டு?
டாலர் வந்து கோல்டோட பெக் ஆகும், ம். மற்ற கரன்சி தான் டாலரோட பெக் பெக் ஆகும். ஆகும். இப்போ எந்த கரன்சி எதுலேயுமே பெக்கே கிடையாது. ம். ஸோ இஷ்டத்துக்கு இங்கேயும் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். 1944க்கு முன்னாடி எந்த கண்ட்ரியும் எந்த டாலரும் எது கூடயும் பெக்ட் இல்லாம தானே சார் இருந்தது. அது 1930க்கு முன்னாடி. ம். அப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோல்டு லெவல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேர்ல்டு வார் டூவில் அந்த லெவலே அபேண்டன் பண்ணிட்டாங்க. ம். ஸோ 1939 to 1945 வேர்ல்டு வாஸ் இன் நோ பெக் ம். பிகாஸ் இட் வாஸ் வார். அண்ட் அமெரிக்கா தான் ஒரே நாடு விச் வாஸ் நாட் அஃபெக்டட் பை வார். ஓகே. மற்ற எல்லா ஊர்லேயும் there was லாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அமெரிக்காவில் தான் ஒரே ஒரு ஹவாய்ங்கிற ஊரில் மட்டும்தான் அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்தது. ம். அதனால் அமெரிக்கா வாஸ் இன்சுலேட்டட். இப்போ அமெரிக்கா இன்சுலேட்டட் கிடையாது, எல்லாம் கலவை. அண்ட் இஷ்டத்துக்கு நோட் அடிக்கிறாங்க, எல்லோரும் நோட் அடிக்கணும். ம். என்ன பாட்டுக்கு என்ன அடிச்சுப்பான், யூரோ பாட்டுக்கு யூரோ அடிச்சுப்பான், நம்ம ரூபி அடிச்சுப்போம், அவன் டாலர் அடிச்சுப்பான், எது வேணால் அடிப்போம். யார் சார் தயாரிப்பா? பொருளை தயாரிச்சா தானே சார் வாங்குறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தலீப் சொல்கிற மாதிரி 2 சிஸ்டம் ஆகும். ம். ட்ரேட் பண்ணுறதுக்கு டாலர், ம். சேர்த்து வைக்க கோல்டு. அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கேட்காதீங்க அந்த கேள்வியை. அதுதானே சார்? நீ கேட்ட நான் பதில் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்ததுன்னு கேட்டேன் சார் அந்த கேள்வியை. ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபுங்கிறது தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு. தெர் இஸ் அ கிராஷ், ம். உடனே சென்ட்ரல் பேங்க் ரேட்டை 0 ஆக்கிடுவோம். ம். அதுக்கப்புறம் 0 ஆகியும் அந்த கிராஷ் போடலன்னா அவனே வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு காசை கொடுத்து செலவழியும்பான். ஓகே. ஸோ ஒரு லிக்விடிட்டி ட்ராப் பண்ணலாம் ஜப்பான் மாதிரி. ம். பட் இட் ஒன்ட் பி சச் அ மேஜர் ஃபால் பிகாஸ் இம்மீடியட்டாக இவங்க வந்துடுவாங்க. மேக்ஸிமம் யூல் ஹேவ் 25 to 35% ஃபால். அதுக்குள்ளே வச்சு டாலரை வச்சு அடிப்போம். டாடா கேபிட்டல் கோல்ட் லோன் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறாங்க. எனக்கு இதில் ஒரு சின்ன கவலை. ம். நார்மலாக இது வந்து கோல்டு லோனுங்கிறது வந்து ஓனர் ட்ரிவன் பிஸ்னஸ். ம். ஏன்னா இதில் கோல்டை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ம். நான் ஒரு டாட்டா ஒரு 10,000 பிரான்ச் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. ம். எவனோ ஒருத்தன் அடியில் என்ன பண்ணுவான், கவரிங்கை வாங்கிட்டு லோனை கொடுத்துட்டு தான் கோல்டுன்னு சர்டிஃபை பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அவங்களோட ஆடிட் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியாது. கோல்டு விற்கிறது வேறு, ம். கோல்டை வச்சு நீங்கள் கடன் கொடுக்குறச்ச ஓகே. ஒரு ப்ரொஃபஷனலி ரன் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அந்த ப்ராப்ளம் வரும். டெஃபினட்டாக வரும். பட் முத்தூட் மணப்புறம் எல்லாமே முத்தூட்லாம் ஃபேமிலி ட்ரிவன். கரெக்ட் சார். ஓனரே வந்து முத்தூட் எல்லாத்தையும் பார்க்கறது இல்லைல்ல. அவன் உட்காந்து டெய்லி கணக்கு பார்த்துன்னு இருப்பான். முத்தூட்டு இந்த 2-3 முத்தூட்டு அதில் ஒருத்தந்தான் பப்ளிக்கு. ம். எல்லோ ப்ளூன்னு பப்ளிக்காக போல். ம். மணப்புறம் நந்தகுமார் அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்த்துருந்தா 74 வயசு ஆகிடுச்சு. அவரோட டாக்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட். ம். அவங்க இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்புறம் தான் பெயின் கேப்பில் கூட்டின்னு ம். வந்திருக்காங்க. ம். ம். இதெல்லாம் பக்காவாக ஃபேமிலி ட்ரிவன் பிஸ்னஸ். ஓகே ஃபைன். ஓகே சார். அடுத்தது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். திடீர்னு பார்த்தா போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கேப்பில் ஒரு 50% ஏறி இருக்கு நான் சார். சொல்லிட்டேன்னு ஒரு அளவுக்கு மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. ம். அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இன்னும் அந்த போல் அந்த ரேட்டுக்கு ம். 700-800 போச்சுன்னா பார்க்கலாம். ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டுறேன் சார். நீங்கள் அடிக்கடி சொன்னது தங்கமயில் வந்து நான் 250 ரூபா 300 ரூபாயில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. கல்யாண் தான் அடுத்த தங்கமயிலா? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாண சுந்தரப்ப நான் பார்த்ததில்ல. ம். ரமேஷ் சாரை நான் பார்த்துருக்கேன். ம். ரமேஷ் சார் ஃபேமிலியில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ம். அது மாதிரி எனக்கு கல்யாணம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ம். தங்கமயிலோட ஸ்ட்ராட்டஜி வெரி கிளியர். ம். என்ன ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸியே கிடையாது. இவங்க ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். ம். ஸோ லோ மார்ஜினில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசிக்கு எப்படி மார்ஜின் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். தங்கமயில் நோ ஃப்ரான்ச்சைசி, எல்லாம் அவரோட ஓன் ம். ட்ரேடு தான். ஓகே. அவரோட ஐடியா என்னென்னா யாரும் இல்லாத இடத்துக்கு போவார். ம். தோத் மெட்ராஸில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் திறந்தாலும் அதுக்கப்புறம் திறக்கிற ஸ்டோர்லாம் வந்து எல்லாமே பெரிஃபெரியில் தான் இருக்குது. ம். சிட்டிக்குள்ளே அந்த ஒரு டி நகர் ஸ்டோர் தான். ம். ஸோ இது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி. Tier 3 Tier 4 டவுன்னா. ஸோ அவர் வண்டலூர் அது மாதிரி ஏரியாலாம் திறக்கிறதுக்கு கூடும். ம். ஸோ வேர் தெர் இஸ் காம்படிஷன் இஸ் லெஸ் அண்ட் அவர் ப்ரைஸ் வாரியர். அவர் ம். மார்ஜின் ரொம்ப கம்மி. ம். அதனால் ஈஸியாக அவர் வந்து ஓரளவு க்ரோத் இருக்கும். சார் இப்போ எனக்கு இதில் சந்தேகம் என்னென்னா, ஒரு 10 நகைக்கடை இருக்குமா சார்? மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 15 நகைக்கடை இருக்கும். ஆயிரக்கணக்கான நகை நோ சார், நோ. இப்போ ஆனந்த் சார் போய் நகை எடுக்க போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஆனந்த் சார் நேராக தனிஷ்க்கு போயிடுவார். அதில் சந்தேகமே இல்லை, விட்டுருவோம். ஆனால் தனிஷ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 10 கடை நீங்கள் யோசிப்பீங்களா சார்? என் லைஃப்பில் 2 பேர்ட்டு தான் நான் கோல்டு, இப்போ 3 ம். தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று என் ஃபேமிலி ஜுவல்லர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ம். ரைட்டாக என் தனேஷுக்கு போயிட்டேன். ம்.
ரைட்டா. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேமிலி ஜுவல்லர்ட்ட அப்பப்போ வாங்குவேன், மெயின்லி தனிஷ்க்கு. இப்போ அந்த ஃபேமிலி ஜுவல்லர்ட்ட போகிறதில்ல. தனிஷ்க்கும் தங்கமை இல்லைன்னா எனக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு. அவர் இல்லைன்னா டெஃபினட்டாக தனிஷ் தான். ஓகே சார். அப்போது எப்படி கணக்கு வச்சு பார்த்தாலும் ஆனந்த் சாருக்கு தனிஷ்க்கு தங்கமயில் 2 பேர் இருக்காங்க. ஓகே ஃபைன். அது இல்லை அப்படின்னா எப்படி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நகைக்கடை இருக்குமா சார்? அந்த 10ல் ஒரு 5 நகைக்கடை வந்து ஸ்டாக்ல மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எப்படினாலும் அந்த அது ஏறத்தானே போகுது அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லாமல் ஏறலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட் வந்து எப்படி ஆகும்னா 22 கேரட் வில் கோ அவுட் ஆஃப் vogue. ஸோ 18 கேரட் கோல்டுக்கு இப்போ லோன் தராங்கன்னு சொல்கிறாங்க, தருவாங்களா இருக்கும். இப்போ வந்து 14 கேரட்டும் 9 கேரட்டுக்கும் வந்துடும். அதுக்கு அவன் லோன் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் சில்வர் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீ சொல்கிற பெரிய கடையெல்லாம் சில்வர் ஜுவல்லரி 14 கேரட் 9 கேரட்லலாம் ஸ்ட்ராங் கிடையாது. இவன் ஆல்ரெடி மியா பை டைட்டன் ஆரம்பிச்சு, மியாங்கிறது வந்து மைன், இட்டாலியாவில் மைன், இட்டாலியனில் மைனுன்னு பேர். அவன் ஆரம்பித்து அது ஆல்ரெடி 1000 crores பிராண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே லெவலில் இன்னும் கேரட் லைனையும் வச்சு பிளாங்க் பண்ணிட்டோம். ஸோ கேரட் லைனும் மியானது ஃபாஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ், கிரியேட்டிங் அ டிஃபென்சிவ் மோட் ஃபார் தனிஷ்க். ஸோ அவன் என்ன பண்ணுவான், கேரட் லைன், மியா, தனிஷ்க்கு மேலே ஜோயான்னு ஒன்று வச்சுருக்கான். மினிமமே 25 லட்ச ரூபா. நீ அதுக்கு கம்மியாக அங்கே ஷாப்பே பண்ண முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், செக்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டான். ஐ திங்க் ரிவான்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜிவா. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக ஜுவல்ஸ் இது. ஆமாம், அது வந்து கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு. எஸ். சரி, இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா ஓவரால் ஆகிடுச்சு. வெளிநாட்டுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டும் நார்த் ஆஃப்ரிக்காவுக்கும் டமாஸ்னு ஒன்று வாங்கிட்டான். ஸோ அவன் கம்ப்ளீட்டாக செக்மெண்டைஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த ஒன்றுத்துலேயும் அவனுக்கு மோட் இருக்குது. ஸோ என்கிட்ட ரமேஷ் சொன்னான், நான் கேட்டேன் எப்படி சார் பெரிய ஒரு நம்பர் 1 ரத்தன் டாட்டா இருக்கும்போது எப்படி அவர் பண்ணுறாருன்னா, எந்த மார்க்கெட்லேயும் அவர் நம்பர் 1 கிடையாது சார், பட் எல்லா மார்க்கெட்லேயும் அவர் இருக்கார். 500 சிட்டியில் இருக்கார் அவர். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1. ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, டாட்டா கோல்டுக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். இப்போ தெரியாது வாங்குறாங்களான்னு. இப்போவுமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். அப்போ தான் விலை கம்மியாக இருக்கும்போது 200 ரூபா எக்ஸ்ட்ரா. ஏன்னா நீ நம்பி வாங்கலாம். ப்ரீமியம். ஸோ அவனுக்கு மார்ஜின் ஜாஸ்தி. தங்கமயில் எப்படின்னா லோ மார்ஜின், எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஒரு 3-4% தான் அவர் வச்சுப்பார். ஸோ இஸ் அ ப்ரைஸ் வாரியர். ஓகே, சரி சார். இப்போ இந்த ப்ரைஸ் கல்யாண் வந்து எய்தர் ஹேஸ் டு பி ப்ரீமியம் ஆர் அ ப்ரைஸ் வாரியர். நீ ப்ரைஸ் வாரியராக இருந்தால் நீ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ண முடியாது. தே கேன் டூ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பிகாஸ் தே ஹவ் ஹியூஜ் மார்ஜின்ஸ். நீ வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இவர் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கடன் இருக்குது. அந்த கடனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரியல் எஸ்டேட்டை விற்று க்ளோஸ் பண்ணுவேன்னு. ஆனால் அவனுக்கு வான்பர்க் பிங்கர்ஸோட ஹெவி பேக்கிங் இருக்குது. ஓகே சார். உங்களுக்கு அந்த சினிமா டயலாக் தெரியும்ல சார், நான் சுற்றி வளைத்தெல்லாம் கேட்க விரும்பவில்லை, நேரடியாகவே கேட்கிறேன், டைட்டன் தங்கமயில் மாதிரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் தெரியல, தெரிஞ்சால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டைட்டன்லேயும் தங்கமயிலையும் ப்ரமோட்டர் தெரியும், வேறு யாரும் எனக்கு ப்ரமோட்டர் தெரியாது. ஓகே சார். அப்போ இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியாது. ஓகே சார், நில் அப்படின்னு போட்டுக்கிறேன் சார். ஓகே, அடுத்தது வந்து அமர் ராஜா, எக்ஸைட், 2 பேரும் மறுபடியும் போட்டியில் இறங்கின மாதிரி தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து 1500 கோடி, இன்னொருத்தர் 500 கோடி. இப்போ லித்தியம் அயான் பேட்டரிக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வருஷ கடைசியில் கூட தே வில் ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ 2 வீலர் லெவலில் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக இருப்பாங்க. ஓகே சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது, பேட்டரிஸ் எல்லாம் தயார் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரி ரீசைக்கிள் பண்ணுவாங்கல்ல சார், அந்த ரீசைக்கிள் பண்ணுறது யார் பண்ணுவா? இவர் தான் பண்ணுவோம். அதுக்கு தான் இவங்க உட்காந்துட்டுருக்கோம். எக்ஸைடு, அமர் ராஜா அவங்களே ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இவங்களை பேட்டரி செல்லிங் கம்பெனியாக இனிமேல் பார்க்குறத விட ரீசைக்கிளிங் கம்பெனியாக ஆல்ரெடி எக்ஸைடு வந்து லெட் ஸ்மெல்ட்டிங் வச்சுருக்கான் பிளான்ட்டு. பழைய பிளான்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பழைய இதெல்லாம் பேட்ரிலாம் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து இது லெட் ஆர்லேன்னு உருக்கி திரும்பி யூஸ் பண்ணுற பிளான்ட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து எக்ஸைடையும் அமர் ராஜா மாதிரியான கம்பெனிஸ் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கரெக்ட் ப்ரைஸில் இருக்கிறச்சா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆமாம், முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு நான் கொடுத்துட்டேன் சார். ஓகே சார், என்கிட்ட கிடக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார்.
ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நாளைக்கு கேட்குறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.